வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கப்பட்ட வெகுமதி பணம், மக்களுக்கு காவல்துறையின் அறிவிப்பு. பெண் மீது பாலியல் துஷ்பிரயோகம், பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் கைது. பரீட்சைகள் திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. யாழ் சீமெந்து தொழிற்சாலைக்கு அமைச்சர்கள் விஜயம். அரசாங்க வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு இன்று அமைச்சர் குலாம் நேரில் விஜயம் மேற்கொண்டு தொழிற்சாலையை மீள இயக்குவது தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர். 1950களில் ஆரம்பிக்கப்பட்ட இத்தொழிற்சாலை போர் காரணமாக 1990களில் மூடப்பட்டது. அன்று தொடக்கம் கடந்த 35 வருட காலமாக தற்போது வரையில் இயங்கா நிலையில் காணப்படுகிறது. மீண்டும் தொழிற்சாலையை சீமெந்து உற்பத்திக்கென ஆரம்பிப்பதற்கு பல சவால்கள் உள்ள நிலையில் இன்றைய தினம் அமைச்சர் குலாம் நேரில் சென்று அவை தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர். சீமெந்து தொழிற்சாலையாக அல்லாமல் வடக்கு பொருளாதார பலன் தரக்கூடிய வேறு திட்டங்களை இங்கு செயல்படுத்தலாமா என்பது பற்றியும் அதன் போது கலந்துரையாடப்பட்டது. உரிய ஆய்வுகள் கலந்துரையாடல்களின் பின்னர் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த விஜயத்தில் இலங்கை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்சன சூரிய பெரும, வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணாநாதன் இளங்குமரன் மற்றும் ஸ்ரீ பவானந்த ராஜா, யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் சீமெந்து தொழிற்சாலையை பார்வையிட்டனர். சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் கைகுண்டுகள் குறித்து துல்லியமான தகவல்களை வழங்குபவர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி பணத்தை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக அறிக்கையொன்றின் மூலம் வெளியிட்டுள்ளது. சமீபத்தில் பதிவான குற்றங்களின் அடிப்படையில் நாட்டில் சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகள் தொடர்ந்து புழக்கத்தில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் துப்பறியும் நபர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் காவல்துறை அது தொடர்பான வெகுமதி நிதியை அதிகரிக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு தற்போது T56 துப்பாக்கிக்கு ரூபாய் 1 மில்லியன், கைத்துப்பாக்கிக்கு ரூபாய் 4 லட்சம் மற்றும் ரிவால்வருக்கு ரூபாய் 3 லட்சம் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் மொத்தமாக சுமார் 19 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2024 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மார்ச் 17ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் குறித்த கல்வி செயற்பாடுகளுடன் தொடர்புடைய அனைத்து மேலதிக கல்வி வகுப்புகள், கருத்தரங்குகள், பயிலரங்குகள், சமூக அல்லது பிற இலத்திரனியல் ஊடகங்களின் உதவிகள் போன்றவற்றை 2025 மார்ச் மாதம் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுமார் 7 வருடங்களின் பின்னர் அரச சேவையில் முகாமைத்துவ அதிகாரிகளை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக எதிர்வரும் மே மாதம் திறந்த போட்டி பரீட்சை நடத்தப்படும் என அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு நடைபெற உள்ள போட்டி பரீட்சைக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களின் அடிப்படையில் அதிகாரிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கோரப்படவுள்ளது. பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் 2200 பேர் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர். தற்போது முகாமைத்துவ அதிகாரிகளுக்கான 4000த்திற்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் உள்ளதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டிலேயே இறுதியாக முகாமைத்துவ அதிகாரிகள் அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி பிரதேசத்தில் திருமணமான பெண்ணொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கண்டி தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி பிலிமத்தலாவை பிரதேசத்தில் வசிக்கும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
கண்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய இவர் பல்பொருள் விற்பனை நிலையம் ஒன்றிலிருந்து பெறுமதியான பொருட்களை திருடிய குற்றச்சாட்டின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதிகரிக்கப்பட்ட வெகுமதி பணம் மக்களுக்கு காவல்துறையின் அறிவிப்பு. பெண் மீது பாலியல் துஷ்பிரயோகம், பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் கைது. பரீட்சைகள் திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. யாழ் சீமெந்து தொழிற்சாலைக்கு அமைச்சர்கள் விஜயம். அரசாங்க வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.